அச்சய பாத்திரம் கோப்பைக்குள் நான் விழுந்தேன். தேன் கொண்டு வாய்க்கல் அசைந்தாடும் காற்றுக்கும் மழைக்கும் காதல அலையாடும் கடலும் மணலுக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவியில் பார்த்துருவீங்க. ப்ரொவியில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இப்படி ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணுறதா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ரொம்ப நீங்கள் வந்து சூப்பராக பெஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இங்கே உங்கள்கிட்ட வந்து ஆப் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பனா ஆப்போட பார்த்தா இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலர் ப்ரெசென்ட் பார்த்தா கீழே வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஓப்பன் ஆகும். டெலகிராமில் இருக்கிற புக் மார்க் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ண சொன்ன ஒரு வீடியோ வந்து அவுட் இம்போர்ட் புக் மார்க் பர்சன் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம். நீங்கள் பார்த்து வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணால் நீங்கள் அந்த புக் மார்க் பர்சன் லிங்க் கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் நான் வந்து வாய்ஸில் சொல்லிடுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பேன். கரெக்டாக நான் எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ப்ளூ கலர் இமேஜை நான் சொல்கிற பிக்சல் நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும் வந்து நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் இருக்கிற இமேஜ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த குரூப்னு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் லேயர் இருக்கும். நான் இங்கே மென்ஷன் இருப்பேன் ஓப்பன் ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாங்க எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே டிலேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து டிலேட் ஆகிடும். டிலேட் ஆனால் 3+ செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி யார் இமேஜ் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறோம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜே வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் இப்போ அந்த இமேஜ் இப்போ பாருங்கள் லைட்டாக பேக் வந்துங்க. இப்போ பேக் வந்து இந்த இமேஜ் லேயர் பக்கத்தில் ஒரு 3 கோடு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ண அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆன அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷன் தேர்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. நான் வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வைப்பர் 2 லேயரில் அங்கே நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அந்த இமேஜ் லேயர் சைடில் இருக்கும் செலக்ட் பண்ணிங்க. லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிடும். கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தா நல்லா தெரியும். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவை. நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் மூவ் ஆகுது நல்லா தெரியும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7319 கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி இங்கே பார்த்தா 96 சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஃபில் கம்பேசன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அப்ளேட் ஆகல இந்த பிளாக் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனால் இங்கே லைட்டாக பார்த்தோன்னா இங்கே நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணால் இங்கே இமேஜில் செலக்ட் பண்ணி இங்கே 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்கள் 2 ஃபிங்கர்லேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்களோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டோம். நீங்கள் மேலே செட் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த பிக்சல் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகணும் சேவ் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடும். க்ளோஸ் ஊற்றுங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்துனா பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க.
ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் மென்ஷன் பண்ணிடல அந்த ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் இருக்குது. அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் ஒயிட் கலர் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா ரீப்ளேஸ் ஆகிடும். கரெக்டாக இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த லிரிக்குக்கும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் சேம் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து சேஞ்ச் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக சேம் இமேஜ் ஆட் பண்ண சொல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இது கரெக்டாக சேம் ஃப்ரண்ட்டு பேக் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லிரிக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தா இதே அங்கே ஆட் பண்ண அதே ஸ்டெப்பில் 14 ஸ்டேட்லேருந்து கண்டிஷன் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி லேயர் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணி ஷார்ப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகும். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவை. நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் லாஸ்ட் ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணேன் இங்கே மேலே செடிக்கு மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. சாரி பேக் வந்துங்க. பேக் வந்து லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லிங்க பார்த்தீங்கன்னா சிசிக்கு ஐ ஆப்ஷன் வந்து ஆன் ஃபுல் இருக்கும் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ செலக்ட் பண்ணுங்கள். மேலே செட்டிங் மேலே யாரும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டிங் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லுவோம். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோவில் எடிட் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ எடிட் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.